ஹலோ ஜெஃப்எம் வியூஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி நம்ம வந்து கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அம்மாவோட சேர்ந்து நான் வந்து மதுரைக்கு போக போகிறோம் ஊருக்கு. ஸோ பிளானே இல்லை இந்த ட்ரிப்பு, அதனால் பஸ் எதுவுமே புக் பண்ணல. ஜஸ்ட் இங்கே உள்ளுக்குள்ளே போயிட்டு தான் நம்ம நார்மல் பஸ்ஸாக இல்லைனா வந்து ப்ரைவேட் பஸ்ஸான்னு பார்க்கணும். உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்ம எந்த பஸ் கிடைக்குதோ அந்த பஸ்ஸில் ஏறி போயிடலாங்க. இந்த vlog வந்து ஜென்ரலாக நம்ம இங்கேருந்து நம்ம ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த vlog, அதுதான் நீங்கள் இந்த பார்க்க போகிறீங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த vlog-ஆக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ வந்து காலையில் தான் நான் போயிட்டுருக்கேன். நைட்டு வந்து போல் ஊருக்கு காலையில் போயிட்டுருக்கேன். ஸோ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, நைட்டு போனால் நம்மளுக்கு ஒன் டே வந்து சேவ் ஆகும். பட் மார்னிங் போனோன்னா எனக்கு ட்ராவல் பிடிக்குன்றனால ஜஸ்ட் அதாவது ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துட்டு அதை பார்த்துட்டே வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு டைம் இருந்துச்சுன்னா மார்னிங் ட்ராவலே நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சரி நம்ம பைக்லேயே போயிடலான்னு சொன்னேன் அம்மாட்ட. எப்பாடி என் இடுப்பை உடச்சிடாத, இன்றைக்கி நம்ம வந்து பஸ்லேயே போயிடலாம், அடுத்து வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பஸ்ஸில் போகிறோம் ஊருக்கு. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். காரில் போனோமா கூட கேட்டேன் அம்மாட்ட, இல்லை வேணான்ட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பஸ்ஸில் போகிறோம். எஸ்சிடிசிலையா இல்லை ப்ரைவேட் பஸ்லையான்னு தெரில. நாம் போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்திருப்போம். ஸோ வந்தப்போ நம்ம வந்து ப்ரைவேட் பஸ்ஸில் போயிருப்போம். ஸோ கேட்கலாம் ஹெல்ப் டெஸ்க் யாராச்சும் இருந்தால், எஸ்சிடிசி பஸ்னால் எங்கே போய் ஏறணும், இல்லைனா ப்ரைவேட் பஸ்னால் எங்கே ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி பார்த்திங்கன்னா அம்மா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழம்பாக்கம் வர்றாங்க. அவங்க என்னடா ஏர்போர்ட் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ள எல்லாமே நல்லா இருக்குது. சரி வாங்க நம்ம கேட்டு போயிடலாம், பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம உள்ளே நம்ம ஏதாவது ஹெல்ப் டெஸ்க் முன்னாடி வச்சுருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டு நம்ம போயிடலாம் பஸ் ஏறுறதுக்கு. ஏம்மா எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? எந்த மாதிரி இருக்குது? ஏர்போர்ட் மாதிரி இருக்கா? ஏர்போர்ட் மாதிரி இருக்கா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா? சரி நம்ம எப்படி எஸ்சிடிசி பஸ்ஸில் போகலாமா இல்லை ப்ரைவேட் பஸ்ஸில் போகலாமா? அப்படியா? கண்ணுலாம் எரியுது. காலைல 3 மணிக்கே கண்ணுலாம் எரியுதுங்க. காலைல 3 மணிக்கே வந்து உசுப்பி விட்டாங்க. பட் நம்ம வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கே 1 hour ட்ராவல் ஆயிடுச்சு. நிறைய ஆட்டோ புக் பண்ணிகிட்டு இருந்தோம், நான் கிடைக்கல. என்னதுமா? ஏர்போர்ட் மாதிரியே இருக்குது, நல்லாயிருக்கு. ஏர்போர்ட் மாதிரியே இருக்காங்க. சரி நான் மீதியை வந்து பஸ் ஏறிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். அந்த அக்காட்ட கேட்குறேன். அந்த அக்கா ஒரு அக்கா இருக்காங்க, அங்கே போயிட்டு கேட்டு நம்ம போகலாங்க. வேறு என்ன, அங்கே போகலாமா? என்ன வாப்பா போப்பா போகலாமா? காலைல 6:10 வந்து பஸ் ஏறணும். விக்கிரவாண்டியில் ஒரு ஸ்டாப் நிறுத்தினாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து விழுப்புரத்தில் நிப்பாடியிருக்காங்க. மணி இப்போ எக்ஸாக்டாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9:06. எத்தனை மணிக்கு ஊர் போய் சேரும்னு தெரில. 8.5 மணி நேரம் ரன்னிங் டைம்னாங்க. ஸோ எஸ்சிடிசி தான், செமி ஸ்லீப்பர் பஸ்ஸு, 450 ரூபா டிக்கெட்டு. ஸோ மீதி நான் வந்து மதுரையில் இறங்கினோன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கூட்டமே இல்லை பஸ்ஸில். நான் ஏன் நிப்பாட்டியிருக்காங்கன்னு தெரியல. முன்னாடி ஒரு அண்ணா வந்து புலம்பிட்டே இருக்காரு, ஏன்டா டே இப்போ நிப்பாட்டி ஏறிக்கிட்டு இருந்திருந்தால் நான் பஸ்ஸில் ஏறி இருக்க மாட்டேன் அப்படின்றாப்புல. கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் ஜெய்ஃபன் நியூஸ். ஆக்சுவலாக கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். வெளியே பார்த்து இருந்தேன்னா காலைல எழுந்திரிச்சது கொஞ்சம் காலைல எழுந்திரிச்சா கொஞ்சம் டயர்டாகவே இருந்துச்சு, அதனால் தூங்கிட்டேன். இப்போ வழி 9:07 இன்னைக்கு போய் சேர்ப்போம் வந்தாலாம் மதுரைக்கு. மீதி வந்து நம்ம ஊரில் இறங்கினோன்னா வ்ளாக் பண்ணலாம்.
மதுரைக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. இறங்க போகிறோம் பஸ்ஸை விட்டு. அவ்வளோதான். ஆமாம், மதுரைக்கு வந்துட்டோம். அங்கேருந்து 6 மணிக்கு கிளம்புன பஸ்ஸு 3 மணிக்கு வந்து சேர்ந்துருக்கு. மணி பார்த்திங்கன்னா இப்போ 3 மணிக்கு வந்து சேர்ந்துருக்கு மதுரைக்கு. அவ்வளோதாங்க. இப்போ வெளில போயிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். மீதி ஏதாவது வந்து நீங்கள் வந்து ஃபுட் பிளாக் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் பண்ணுறேன். ஸோ அதையும் பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன வீடியோவாக தான் இருந்திருக்கும். ஜஸ்ட் நம்ம சென்னையிலேருந்து நம்ம மதுரைக்கு வர்றது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கமெண்ட்டையும் சொல்லுங்கள். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஜே ஃப்ரம் திஸ். எல்லோரும் சேஃபாக இருக்கும்.